யெரொபெயாம் நன்றி மறந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரோகியானான். புதிய ஒரு முன்மாதிரியை வந்து பாத்தீங்கன்னா அவன் உண்டாக்கினான், கிரியேட் பண்ணான். He became a prototype for his future generation kings or leaders. புரோட்டோடைப்னா என்ன? புரோட்டோடைப் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆர் preliminary version of something developed from that. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அவன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைப். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி நிறைய வந்து பின்னாடி வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வருவாங்க. இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோடைப்பு. இப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டோடைப்பா என்ன பண்ணா அவன் காணப்பட்டான். இப்ப யெரொபெயாம் தனக்கு செய்யப்பட்டதான நன்றியை வந்து பாத்தீங்கன்னா அவன் மறந்தான். கொடுக்கப்பட்டதான பொறுப்பை வந்து பாத்தீங்கன்னா அவன் அலட்சியப்படுத்தினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 26 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்ச வசமாய் திரும்புகிறதாய் இருக்கும். அவன் திங்க் பண்றான், பெரிய ராஜாவாக மாறியாச்சு, பெருங்கூட்டம் அவனுக்கு பின்னாடி தான் காணப்படுகிறது. ஆனா அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த ராஜ்யபாரத்தை தக்க வைத்து கொண்டு இது நம்முடைய சந்ததிக்கு தொடர வேண்டுமானால் இது வந்து எப்பொழுதுமே தாவீதினுடைய பக்கம் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஜனங்கள் திரும்பி விடக்கூடாது. அதுபடினாலே இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். இது உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் சாலமோனுக்கு பயந்து அவனுடைய வேலைக்காரன் எகிப்துக்கு ஓடினவன். இப்ப சாலமோன் மரித்த பின்பு ரெகோபெயாம் ராஜாவான பிறகு இந்த ஜனங்கள்லாம் போய் தான் என்ன பண்றாங்க, அவனை எகிப்துல இருந்து வானு கூட்டிட்டு வராங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்கள் மேல தேவன் ராஜாவாக இவனை மாற்றுகிறார். அந்த ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பி ஒழுங்கா இருந்தா இவனை கொண்டு போக போறது கிடையாது, அவர்கள் தாவீதினுடைய வம்சத்தின் பக்கம் திரும்ப போறதும் கிடையாது. ஆனால் இப்படி என்ன பண்றான், இவன் பயந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் 20 வசனம், ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இதை நான் முழுசா வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்போனின உங்கள் தேவர்கள். யாரு? பொன் கன்றுக்குட்டிகள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் அதனுடைய ராஜ்யத்தினுடைய மேற்பகுதியில வடக்குல வச்சார் அவர். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வந்து பாத்தீங்கன்னா தெற்குல ஒன்றை வைக்கிறார். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். தான் மட்டும் போனா ரொம்ப டிராவல் பண்ணி போனோம். தான் மட்டும் போவது பாவமாச்சா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் போறது பாவமாச்சா, இல்ல கன்றுக்குட்டிகளை வச்சது பாவமாச்சா? இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி யோசித்துட கூடாது. இந்த காரியம் இங்க ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தாம், இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவாங்க. ஏன்னா இங்க மட்டும் வர்ஷிப் பண்ணா வழியிட்டா போதாது என்று சொல்லி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகிறது, அது பாவம் என்று சொல்லவில்லை. பொன் கன்றுக்குட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஸ்தானத்திலே வைத்தது பாவமாயிற்று. 31 வருஷம் அவன் மேடையாக்கி ஒரு கோயிலையும் கட்டி லேவியரின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். 12 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேழைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினார். இவனை ஏன் நான் புரோட்டோடைப்னு சொன்னேன், அல்லது புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ற பண்ணி அதற்கு முன்னோடியா இவன் ஏன் காணப்பட்டான்? இவனுக்கு எதுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டுச்சு? அடிப்படையா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சாலமோன் செய்த துரோகம். என்ன துரோகம்? அடுத்தது என்ன துரோகம் அப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆராதனை என்கிற துரோகம். விக்கிரக ஆராதனை ஜனங்களை
செய்கிறதற்கு அனுமதித்தது மாத்திரமல்ல, விக்கிரகாராதனையை உள்ள கொண்டு வந்ததான ஒரு காரியத்தை சாலமோன் செய்ததின் நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்ணாங்க, இந்த யெரொபெயாம் தேசத்தை பெரும் பகுதியை ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனால் இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்றான். he became a prototype. எப்படி அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தரை சேவிக்க தம் ஜனங்கள், ஏன் தம் ஜனங்கள் நான் சொல்றேன், அவனுடைய பராமரிப்புல ஆண்டவர் கொடுத்ததான ஜனங்கள். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு தலைவன், ராஜா, ஒரு மேய்ப்பன் அவன். அப்ப கர்த்தரை சேவிக்க தம் ஜனங்கள், அவர்கள் இருதயம் தம்பிசம் இருந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் பயப்படுறான். அவனுடைய வசத்திலிருந்து ஏன் போகணும்? ஜனங்களை வந்து பாத்தீங்கன்னா தாவீதினுடைய வம்சத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து என்ன பண்றாரு, யெரொபெயாம் கொடுத்து நீ இவர்களை மேய்க்க வேண்டும், நீ இவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் எருசலேமுக்கு போனா அவர்களுடைய இருதயம் வந்து தாவீதினுடைய ஜனங்கள் வசமா போயிடும், வம்சத்தின் வசமாய் போயிடும். என்ன பண்றான் இவன் வந்து மாற்றான். அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசமா திரும்பிடுவாங்க இவங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் யோசிக்கிறான். தேவையற்ற இந்த பயத்தினாலே சிந்தித்து யோசனை பண்ணி பொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சான். இதான் 27வது வசனம். யோசிச்சு அவன் பண்ணதான காரியத்தை நீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய முறைமையின்படி அவரை ஆராதிக்க இந்த ஜனம் போனால்தான் பிரச்சனை, எருசலேமுக்கு ரிட்டர்ன் போனாதானே பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்றான், யோசித்து ஒரு புதிய தெய்வத்தை என்ன பண்றான், உண்டு பண்றான். அதுதான் வந்து பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கினான். 28வது வசனத்துடைய முதல் பகுதி. அது அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, புது தெய்வத்தை அறிமுகப்படுத்தினான். புது தெய்வத்தை அறிமுகப்படுத்தினான். ட்ரூ எக்ஸிஸ்டிங் காட்னா அவங்க லார்டு, அவங்களுக்கு காணப்படுகிற உண்மையான தெய்வம் யார் என்று சொன்னால் கர்த்தர் என்கிற தேவன், இல்லையா? இப்ப இவரை தள்ளிவிட்டு என்ன பண்றான், இவர்கள் எருசலேமுக்கு போனாதான் அவரை தேடிடுவாங்க. இன்னைக்கு மாதிரி கிடையாது செட்டப். எப்படின்னா, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்கிற காலம் அல்ல அது. தேவனை தேட எங்க போனோம், எருசலேமை நோக்கி திரும்பியாவது என்ன பண்ணணும், பிரேயர் பண்ணணும். இல்ல என்ன, எருசலேமுக்கு போய் என்ன பண்ணணும், பஸ்கா ஆசரிக்கணும்னா அங்க போகணும், இல்லையா? எருசலேமுக்கு போடணும் அவரை தேடுறதுக்கு. அப்ப அங்க போனா தானே இவரை வந்து தேடுவாங்க, அங்க போனா தானே இவரை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி என்ன பண்றான், கர்த்தருடைய முறைமையின்படி அவர் ஆராதிக்க இந்த ஜனங்கள் போகக்கூடாது, புதிய தெய்வத்தை என்ன பண்றான், அவன் உண்டாக்குறான். அதுதான் 2 பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினான். அப்ப கன்றுக்குட்டிகளை கர்த்தர் ஆக்கினான். என்ன பண்ணா, கன்றுக்குட்டிகளை அவன் கர்த்தர் ஆக்கினான். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்னா, இவனை ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ புரோட்டோடைப் அப்படின்னு சொன்னேன், ஒரு புது வெர்ஷன் ஆஃப் ரிலீஜியனை வந்து கொண்டு கொண்டுகிறான். நல்லது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சாலமோன் பண்ணது அப்படி அல்ல. சாலமோன் என்ன பண்ணா, ட்ரூ எக்ஸிஸ்டிங் காட் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல காணப்படுகிறார். அப்படிதானே? யெகோவா என்கிற தெய்வம், கர்த்தர் என்கிற தெய்வம். சரியா? இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். கர்த்தர் என்கிற தெய்வம் உண்டு. அவன் என்ன பண்ணா, கர்த்தர் என்கிற தெய்வம் இருக்கட்டும், மற்ற தெய்வங்கள் அவன் 3 பேர் வாஸ்தவம்ல, சீதோனியருடைய தெய்வம், அம்மோனியருடைய தெய்வம், இப்படி வந்து பாத்தீங்கன்னா மற்ற தெய்வங்களை உள்ள கொண்டு வந்தான் சாலமோன். இது வித்தியாசமான விக்கிரக ஆராதனை. ஆனா இவன் வந்து அப்படி பண்ணல. அதனால நீங்க கவனிக்கணும், இவன் என்ன பண்ணான் அப்படி சொன்னா, அந்த கர்த்தர் என்கிறதான அந்த பெயரை வைத்து கொண்டு கன்றுக்குட்டிகளை உள்ள என்ன பண்றான், கொண்டு வந்துட்டு இதுதான் உங்களுடைய கர்த்தர் என்று சொல்லுகிறான். நன்ற வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். சாலமோனுடைய பீரியட்ல கர்த்தர் காணப்படுறாரு, ஆலயம் காணப்படுது, தொழுது கொள்ள எல்லாரும் அங்க வராங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா வெவ்வேறு தெய்வங்களும் தோப்பு விக்கிரகங்களும் உண்டு. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இப்படி காணப்பட்டதை கர்த்தர் வந்து அருவருப்பு அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணாரு, யெரொபெயாமை கொடுத்தாரு. யெரொபெயாம் ஒரு நியூ டெக்னிக்கை ஃபாலோ பண்றான். என்ன அப்படின்னா, அந்நிய தேசத்திலிருந்து தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வரல, இந்த கர்த்தர் என்கிற பேரெல்லாம் அப்படியே இருக்கட்டும், வெளியில பார்க்கும்போது கர்த்தர் அப்படியே இருக்கட்டும், அதே மாதிரி ஆலயம் தான்லயும் பெத்தேல்லையும் காணப்படட்டும், அதே மாதிரி முறைமைகள் எல்லாம் காணப்படட்டும். ஆனா வெளியில கர்த்தர்னு பேர் இருக்கட்டும், உள்ளுக்குள்ள என்னது, உள்ளுக்குள்ளார கன்றுக்குட்டி. அப்ப கன்றுக்குட்டிகளை என்ன பண்ணா கர்த்தர் ஆக்கினான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது நியூ புரோட்டோடைப். இது சரி, இது வந்து பாத்தீங்கன்னா யாத்திரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களில நீங்க இந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, இதற்கு ஒப்பான ஒரு காரியம்.
யாத்ரா 32:4-5. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி, இது யார் அப்படின்னு சொன்னா ஆரோன், வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். எத்தனை கன்றுக்குட்டி? ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று அந்த ஒரு கன்றுக்குட்டியை குறித்து என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வந்ததான தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இது எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்ட்டு என்ன பண்றான் சொல்லுகிறான். ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள். ஆனா பார்த்தா ஒரே ஒரு கன்றுக்குட்டி. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பலிபீடத்தை கட்டி யாருக்கு பண்டிகை? அப்ப அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன பேரு? கர்த்தர் என்கிற பேர் அந்த கன்றுக்குட்டிக்கு. வெளியில பார்த்தா எகிப்துல இருந்து கொண்டு வந்ததான பரலோகத்தின் தெய்வம், உள்ள பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கன்றுக்குட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவைகள் என்ன தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவன் என்ன பண்ணா இந்த டைப் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஒரு நியூ புரோட்டோடைப் என்ன அப்படின்னா 2 கன்றுக்குட்டி. அங்க ஒரு கன்றுக்குட்டி, அவைகள் தெய்வங்கள், அதற்கு பேரும் கர்த்தர். இங்க இவன் என்ன பண்றான்? யெரொபெயாம் தனக்கு கொடுத்தான ராஜ்யத்துல இந்த ஜனங்கள் உண்மையான கர்த்தரை தேடி அவர்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக 2 கன்றுக்குட்டிகளை பாத்தீங்கன்னா 2 இடத்துல அவன் பாத்தீங்கன்னா உண்டாக்கி வைத்து இதே காரியத்தை தான் சொல்றான். என்னன்னா, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். புதிய தெய்வத்தை அவன் அறிமுகப்படுத்துகிறான். ஒரு கன்றுக்குட்டி தெய்வங்கள் என்று சொன்னாலும் தவறு, 2 கன்றுக்குட்டி அல்லது 3 கன்றுக்குட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வம் என்று சொன்னாலும் அது தவறு. உங்களுக்கு எல்லாம் இப்ப சில காரியங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏன் இவன் ஒரு புரோட்டோடைப், அந்த புரோட்டோடைப் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. அப்ப முதலாவது புதிய தெய்வத்தை அவன் பாத்தீங்கன்னா உண்டாக்கினான். அதுக்கு கர்த்தன்ற ஒரு பேரை வேற வச்சுக்கிறான், முலாம் பூசிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா புதுவித பிரசங்கத்தை செய்யறான். என்ன பிரசங்கம் பண்ணான் அப்படின்னா, புது தெய்வம்னா என்ன பண்ணணும்? பிரசங்கம்னா என்ன? அந்த தெய்வத்தை அறிமுகப்படுத்தி சொல்லி கொடுக்கணும்ல, இல்லைன்னா ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? புதுவித பிரசங்கம். என்ன பண்றான்? நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று 28வது வசனத்துடைய 2வது பகுதியில வாசிக்கிறேன். இந்த பிரசங்கம் அவசியமா அப்படின்னா ஆமா. ஏன்னா காடை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல. ஏன்னா பிரசங்கத்துல நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் பாத்தீங்கன்னா உயிரோடு எழுந்து தன் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து இந்த சாட்சியை போய் நீங்க என்ன பண்ணுங்க? உலகத்துக்கு சொல்லுங்க. அப்ப பிரசங்கம் அப்படின்னா நீங்க போய் உங்களை அழைத்தவரும் உங்களை அனுப்பினவருமான அந்த தெய்வத்தை போய் நீங்க என்ன பண்ணணும்? சொல்லும். அதன் அடிப்படையில தான் பவுல் என்ன சொல்லுவாரு? நாங்கள் எங்களையே பிரசங்கியாம, நாங்க எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் எங்களை குறித்து நாங்க பேச மாட்டோம். எங்களை அழைத்து எங்களை அனுப்பினவரான அந்த தெய்வத்தை குறித்து பேசுவோம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களை குறித்து ஏதாவது சொல்லணும்னா அவருடைய ஊழியக்காரர் என்றும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அழைத்த தெய்வத்தை குறித்து பேசுவதுக்கு பேர் தான் என்னது? பிரசங்கம். ஏன்னா ஜனங்க அப்படியே விட்டா மறந்து போயிடுவாங்க. இப்ப புது தெய்வம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது இல்லையா? அப்ப புது தெய்வத்தை அவன் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தணும் அல்லவா? எப்படி அறிமுகப்படுத்துறான்? நீங்க எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும், அதெல்லாம் கஷ்டம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின. அப்ப தெய்வம்னா எல்லாருக்குமே தெரியுது என்ன அப்படின்னா, நம்மளை விடுதலை ஆக்கினவர் தான் தெய்வம், நம்மளை மீட்டெடுத்தவர் தான் தெய்வம், நம்மளை அழைத்தவர் தான் தெய்வம், நம்மோடு கூட அந்த புதிய தேசத்துக்கு கொண்டு போகிறவர் தான், அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போகிறவர் தான் தெய்வம், நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் தான். எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரிகிறது என்ன அப்படின்னா, அழைத்தவரும் விடுவித்தவரும் மீட்டவரும் நம்மோடு கூட இருக்கிறவரும் அவர் தான் நம்முடைய தெய்வம் அப்படின்னு தெரியுது. அவன் என்ன சொல்லுகிறான்? உங்களை இஸ்ரவேலே, உங்களை எகிப்து தேசத்துக்கு வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் யாருன்னா இந்த 2 கன்றுக்குட்டிகள் தான், அல்லது ஒரு கன்றுக்குட்டி அதனுடைய அதே மாதிரிதான் அங்கேயும் வச்சிருக்கிறேன் நானு. எங்க போனாலும் என்ன பண்ணலாம்? அவரை மீட் பண்ணலாம். அந்த கன்றுக்குட்டிக்கு பேர் என்ன?
கர்த்தரு இதுதான் உங்களை எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்தது, ஸ்தோத்திர பலியெல்லாம் நீங்க அதுக்கு இடலாம். புதிய தெய்வத்தை உண்டு பண்ணி அறிமுகப்படுத்தி அந்த தெய்வத்தை குறித்து அறிவிக்கிற ஒரு புதிய பிரசங்கத்தை என்ன பண்றான் செய்கிறான். அடுத்ததாக புதிய கோயில். 31 முதல் பகுதியில் அவன் சொல்லுகிறதான காரியம், மேடையாக்கி ஒரு கோயிலையும் கட்டினான். தெய்வம் அப்படின்னு சொன்னா தெய்வத்துக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? டெம்பிள், கோயில் வேணும்ல. ஆக்சுவலா கோவில் கிடையாது, அது கோயில். கோயில்னா என்ன அர்த்தம்? கோனா இறைன்னு அர்த்தம். கோயில்னா இறைவன் அல்லது ராஜா அப்படி அர்த்தம். இல்லைன்னா இல்லம். அப்ப கோயில், பெத்தேல் அப்படி சொல்றோம்ல, பெத்தேல் என்கிற நகரம். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். கோயில் அப்படின்னு சொன்னா இறைவன் தங்குகிற இருக்கிற இடம், அதான் கோயில். அப்ப ஒரு கோயிலையும் என்ன பண்றான் அவன் கட்டுகிறான். மேடையாகிய ஒரு கோயிலும் அந்த கன்றுக்குட்டி ஆகிய கர்த்தருக்கு கட்டுகிறான். உண்மையான கர்த்தர் கிடையாது, அது கட்டுறான். அடுத்து புதிய ஆசாரியர்களை அவன் என்ன பண்றான்? நியமிக்கிறான். 31 2வது பகுதி, லேவியின் புத்திரராய் இராதவர்களை ஆசாரியர்கள் ஆக்கினான். ஏன்னா ஆசாரியர்கள்னு வேணும், ஆனா ஆண்டவர் நியமித்தது எப்படி சொன்னா, லேவியின் புத்திரர்ல ஆரோனுடைய குடும்பத்திலே காணப்படுகிறவர்கள் தான் ஆசாரியர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நியமித்தார். ஆனபடினாலே அப்படிதான் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா இவனும் என்ன பண்றான்? ஆசாரியர் ஆக்கணும், ஆனா என்ன பண்றான்? லேவியின் புத்திரர் அல்லாதவர்களை அவன் ஆசாரியர்கள் ஆக்குறான். அப்படின்னா புதிய ஆசாரியர்கள், புதிய புதிய சாமி கடவுளு, புதிய இந்த சாமியை குறித்த பிரசங்கம், அறிமுகம். அடுத்தது புதிய கோயிலு, புதிய ஆசாரியர்களு. அப்புறம் ஜனங்களுக்கு கொண்டாட்டம் வேணுமா இல்லையா? புதிய பண்டிகை. 32 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக ஒரு பண்டிகையை என்ன பண்ணா அவன் ஏற்படுத்தினான். ஏன்னா ஜனங்களுக்கு கொண்டாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னமா தெரியாது? அது கோயில் மாதிரி தெரியாது, அது சபை மாதிரி தெரியாது. கொண்டாட்டம் வேணும். அப்ப என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது இப்படி வாசிக்கிறீங்க. என்ன பண்டிகை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? அநேக பண்டிகைகள்ல கூடார பண்டிகை என்பது ஒன்று. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். இவன் என்ன பண்ணா 8ஆவது மாதம் 15ஆம் தேதி என்ன பண்றான்? தன்னுடைய மனதிலே அவன் நியமித்து கொண்டு போய் ஒரு பண்டிகை என்ன பண்றான் அவர்களுக்கு ஏற்படுத்தி, இது கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு யூதாவில் காணப்படுகிற மாதிரியே ஒரு மாதிரியாக என்ன பண்ணா இவன் இதை ஏற்படுத்தினான். இன்றைய கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள மார்க்கங்களுக்கும் முன்னோடியானவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த யெரொபெயாம். டிஃபரண்ட் புரோட்டோடைப் ஃப்ரம் சாலமோன்.